கொஞ்சம் நடிங்க பாஸ். சீஃப் மினிஸ்டர் தான் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யார் வேணும்னாலும் முதலமைச்சர் ஆயிடலாம். எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அதெல்லாத்தையும் தீக்கணும்னா எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். சிஎம் ஆயிடும். சீஃப் மினிஸ்டர்னா அவ்வளோ சீப்பாக போச்சுல, யார் நினைச்சாலும் சிஎம். ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன், நான் நின்னேண்ணே. கண்ணா சீஃப் மினிஸ்டர்னா சீப்பாக போச்சுல்ல உனக்கு. அவனுக்கு பிரைம் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்னா அவ்வளோ சீப்பாக போச்சுல, யார் நினைச்சாலும் சிஎம். முதலமைச்சர் பதவினா சும்மாவா? அந்த மாதிரிலாம் ஆகுறதுக்கு அமௌண்ட் தேவையில்லை. சீஃப் மினிஸ்டர் பதவினா எவ்வளோ பெரிய பட்டம் அது. அது அண்ணா மினிஸ்டர் 2, மெட்ராஸ் மினிஸ்டர் 3 வைக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் பதவினா சும்மா போச்சுல, யார் வேணா சிஎம். எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. 4 பேர் உள்ள வீட்டுல ஒருத்தர் மட்டுமே சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஆமா. ஆனா இந்த நாடுன்ற பெரிய உலகத்துல இவ்வளவு பேரை வச்சு சமாளிக்கிறாங்கன்னா நாடு வந்து உலகமாயிடுச்சு. அது எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சு 4 பேர் கொண்ட வீட்டை சமாளிக்கிறதே திண்டாட்டமா இருக்குது. இதுல சிஎம் ஆகணுமா உனக்கு? வேற யார் யாருக்கும் அந்த ஆசை இருக்கலாம், சத்தியமா எனக்கு அந்த ஆசை இல்லைங்க. ஒரு நாடை ஹேண்டில் பண்ணணும்னா எவ்வளோ தீர்மானங்கள் இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதை பார்க்கவே உங்களால முடியல. நீங்க என்னடான்னா சீஃப் மினிஸ்டர் பதவியை சீப்பா நினைக்கிறீங்க. நீங்க யாரை பார்த்து சொல்றீங்க? டேய், லைட்டா ஒரு பாயிண்ட போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? ஒரு நாடு அவ்வளோ மக்கள், அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ அறிவு வேணும், அறிமுகம் வேணும், அறிவு வேணும், எத்தனை தியாகம் பண்ணணும், நேர்மை வேணும். நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? நாடுன்றது எவ்வளோ பெரிய வீடு, அதில் ஒரு எவ்வளோ பாத்திரமா கழுவாம கிடையாது. சீஃப் மினிஸ்டராக சீப்பாக போச்சு இல்லை, அது எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு. யார் நினைச்சா சிஎம் ஆயிடலாம், எவன் நினைச்சா சிஎம் ஆயிடலாம். நீ பெரிய இடத்தை டச் பண்ணிட்டு இருக்கிறம்மா, அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். நாடுங்கிறது ஒரு வீடு மாதிரி. அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க, எவ்வளவு ஆளுங்க இருக்காங்க, எவ்வளோ கஷ்டங்களா இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அறிவு வேணும், திறமை வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். இன்னொரு சொல்லு. திறமை வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். நீ தான் சொல்ற. சீஃப் மினிஸ்டர் பதவினா அவ்வளோ சீப்பாக போயிடுச்சு இல்லை, நடிக்கிறவங்கலாம் சிஎம். கொஞ்சம் நடிங்க பாஸ்.